இன்னைக்கு நம்ம வந்து 12th ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் சம் பார்க்கலாம். Find the inverse if it exists of the following சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு fraction கொடுத்திருக்காங்க. 3 into 3 2 into 2 நமக்கு varieties of fraction கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து பேசிக்கான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் திங் இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்வர்ஸ் ஓட ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்கு, அதோட இன்வர்ஸ் A இன்வர்ஸ் என்ன ஃபார்முலா அப்படினு பாத்தீனா 1 by determinant of A into adjoint of A. Okay, into adjoint of A. Clear? இது கிளியரா? adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நீ லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்போம், லாஸ்ட் சம்லயே சொல்லி கொடுத்திருப்போம். சோ adjoint of A எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படினு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சம் 1.1 ல ஃபர்ஸ்ட் சம் வந்து பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ மோர் ஆர் லெஸ் adjoint எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றது அங்கங்க நான் சொல்றேன். பட் adjointம் பேசிக்ஸும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீடியோக்குள்ள வாங்க, அதுதான் பெட்டர். ஓகேவா? சோ பார்க்காதவங்க இதே பிளேலிஸ்ட்ல பார்த்துட்டு வந்துரு. ஓகே ஃபைன். So let's get into the sum. Solution பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த sum அதாவது அதுல இருக்கா இன்வர்ஸ் இருக்கான்றது கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் இருக்கா இல்லையா எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ரொம்ப ஈஸி. டிட்டர்மினன்ட் ஆஃப் A வை கண்டுபிடிச்சாலே போதும். டிட்டர்மினன்ட் ஆஃப் A எப்படி கண்டுபிடிப்ப? diagonal elements. ஓகேவா? left to right diagonalயும் subtracted by right to left diagonal. left to right diagonal இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிட்டு subtract பண்ணிட்டு right to left diagonal மல்டிப்ளை பண்ணனும். கிளியரா? சோ கன்ஃபியூஸ் ஆயிக்காத. இன்னொரு சொல்றது நல்லா கவனிச்சுக்கோ. left to right diagonal என்ன இருக்கு? -2 into -3 என்ன வரும்? -2 into -3 2 3s are 6 minus into minus plus so 6 வருதா? கிளியரா? அடுத்து பார் right to left diagonal என்ன இருக்கு? 4 1s are 4. ஓகே எஸ், ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணனும். ஓகேவா? ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கணும். ஆன்சர் 0வா இருந்தா கண்டிப்பா என்ன வராது? இன்வர்ஸ் வராது. ஓகேவா? நமக்கு 0வா வரக்கூடாது. வந்துருச்சுன்னா அங்க இன்வர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸே இல்ல, அது வந்து ஒரு சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்குன்னு அர்த்தம். கிளியர்? ஃபைன். யா, let's get into it. So இங்க 2 வந்துருச்சு, which is not equal to 0, which means A is an non-singular. Very good. A is a non-singular matrix. Fine. So non-singular matrix கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எப்படி கண்டுபிடிப்ப? No, easy. A inverse வந்தாலே ஃபார்முலா என்ன? 1 by determinant of A into adjoint of A. கரெக்ட்டா? நமக்கு determinant of A 2 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மீதி என்னது? adjoint of A தான் கண்டுபிடிக்கணும். adjoint of A லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தோம். adjoint of A 2 into 2 மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப சிம்பிள். ஈஸி மேட்டர் பாருங்க. adjoint of A எப்படி போடுவேன்? மேட்ரிக்ஸ் என்னன்னு பாரு. மேட்ரிக்ஸ்ல left to right diagonal இன்டர்சேஞ்ச் பண்ணனும். அப்ப என்ன வந்துரும்? -3 மேலயும் -2 கீழேயும் வந்துரும். கரெக்ட்டா? கிளியரா? அடுத்து right to left diagonal மாத்தணுமா? நோ, right to left diagonal மாத்தவே கூடாது. right to left diagonal அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு சிம்பிள்ஸ் மாத்தணும். பிளஸ்ஸா இருந்தால் மைனஸ் ஆகவும், மைனஸா இருந்தா பிளஸ் ஆகவும் மாத்தணும். ஓகேவா? மைனஸா மாத்திடுறேன். adjoint of A கண்டுபிடிச்சாச்சு. அப்ப inverse of A என்ன ஃபார்முலா? inverse of A is equal to 1 by determinant of A என்ன? 2 into adjoint என்ன நமக்கு வந்த மேட்ரிக்ஸ அப்படியே எழுத வேண்டியதா. அவ்வளவுதான் ஆன்சர். சோ இதுதான் 1.2 ல செகண்ட் சம். கிளியர்?